சர்க்கரையோட அளவையும் உடல் பருமனையும் குறைக்கணும்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி வரகரிசி சாதம், வேர்க்கடலை, அதுக்கு தேவையான ஒரு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதில் என்னென்னா, அரிசி சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும், உடல் பருமன் அதிகமாகும். இதில் அது நடக்காது. வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எப்பயும் போடுற கடுகு போட்டுக்கலாம். இந்த உணவு நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். ஜீரணம் பொறுமையாக தான் ஆகும். வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்தாலே போதுமானது. இதுக்கு சைட் டிஷ் ரொம்ப முக்கியம். பூண்டு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் சுகர் கம்மியாக இருக்கிறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது உப்பு, புளி, காரம், பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டு இதையும் வதக்கலாம். இந்த உணவை தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடலோட எடை குறையும். தக்காளியும் போட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி சாப்பிடும்போது குவான்டிட்டி ஒரு 20% இந்த குவான்டிட்டி சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ பொறுமையாக தான் ஜீரணமாகும். ஸோ வயிறும் பெருசாக ஆக வாய்ப்பில்லை. சுகர் கண்டிப்பாக குறையும். இது நம்ம பாரம்பரியமான ஒரு சிறுதானிய வகைகளில் ஒன்று வரகரிசி. அந்த காலத்தில் இதை சாப்பிட்டு தான் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம முன்னோர்களெல்லாம் இதை சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. நம்ம தான் அதெல்லாம் பயன்படுத்தாமல் நிறைய வெளியில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு உடல் பருமனும் சரி தான், சுகரும் சரி தான் அதிகமாகிட்டுருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இவ்வளவு தான். இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டை நம்ம வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன ரிசல்ட் நடக்கும். எனக்கே நடந்திருக்கு. சுகர் உள்ளவங்களுக்கு, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபுட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். மேலும் இந்த மாதிரியான உணவை நிறைய நான் செஞ்சுருக்கேன். நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு 2.5 கிளாஸ் வரகரிசி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அரிசி பங்குக்கு வச்சிட்டிங்கன்னா போதுமானது. ஒரே ஒரு விசில் போதும். சுவையான வரகரிசி சாதம் ரெடி. தேங்க்யூ.